மக்களை வணக்கம். டிஆர்பி 2026 தேர்வுகளுக்கான அறிவிப்பு விரைவில் வரப்போகிறது. டிவிகே ஆட்சியில் ஆசிரியர் நியமனம் எப்படி இருக்கும் அப்படின்றது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேற்று தெரிவிச்சிருக்காரு. நேற்று மட்டும் இல்லை, முந்தைய காலகட்டங்களில் நிறைய பேட்டிகள் சொல்லியிருக்காரு. தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் தான் நாங்கள் ஆசிரியர் நியமனத்தை செய்வோம். அதில் எந்த ஒரு பாரபட்சம் கிடையாது. அரசியல் சிபாரிசுகள், அரசியல் குறுக்கீடுகள் இது எதுவுமே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். தகுதி மற்றும் திறமை முறைப்படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக அறிவிப்புகள் வெளியாகும்னு சொல்லிட்டாரு. இந்த செய்திகளிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தேர்வு வழியாக தான் உங்களுக்கு பணி நியமன ஆணை, அதுவும் இனிவரும் தேர்வு வழியாக தான் பணி நியமன ஆணை. ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகள் வழியாக ஒரு பணி நியமன ஆணை கூட கொடுக்க முடியாது. இதுதான் அரசியலமைப்பு விதிமுறை, நீதிமன்றத்தின் தீர்ப்பும் கூட. டிவிகே ஆட்சியில் ஆசிரியர் நியமனம் எப்படி இருக்கும் அப்படின்றது ராஜ்மோகன் சார் அவர்கள் நேற்று தெரிவிச்சிருந்தார். தகுதி திறமையின் அடிப்படையில் தான் நாங்கள் டிஆர்பி தேர்வுகள் வழியாக நடத்தி தான் நாங்கள் நியமனம் பண்ணுவோம். மற்றபடி எந்த ஒரு அரசியல் குறுக்கீடும் அரசியல் சிபாரிசும் இருக்காதுன்றார். என்ன அரசியல் குறுக்கீடு, அரசியல் சிபாரிசு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய ஆசிரியர்கள் நாம் என்ன பண்ணுறோம், ஆளுங்கட்சி சார்பாக இருக்கிற தோழமை கட்சிகள், விசிகா கட்சி தலைவரை பார்த்து அவரை பேச வைக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகளை பார்த்து அவர்களை பேச வைக்கலாம். அப்புறம் டிவிகே கட்சியில் இருக்கிற எம்எல்ஏ உறுப்பினர்கள், சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அவங்களெல்லாம் மனு கொடுத்து அவங்கள பேச வைக்கலாம். எனக்காக குரல் கொடுங்க, எங்களுக்காக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆயிடுச்சுன்னா அரசியல் ரீதியாக மாறிப்போச்சு. இந்த அறிவிப்பு வர்றதுக்கு காரணமே என்னென்னா, கோரிக்கைகள் அதிகமானது அப்படின்ட்டு மட்டும்தான் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உங்கள் கருத்தை என்னன்றது பதிவு பண்ணுங்கள். நிறைய ஆசிரியர் சங்கங்கள், கூட்டமைப்புகள், குரூப்புகள், ஆசிரியர்கள் குழுக்கள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா, தோழமை கட்சிகள் அமைச்சர்களை போய் பார்க்குறாங்க. தோழமை கட்சி அமைச்சரை பார்த்து மனு கொடுக்க ஆளுங்கட்சியுடைய எம்எல்ஏக்கள், டிவிகேவுடைய எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் பார்த்து மனு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கு பரிந்துரையும் சிபாரிசும் போய்க்கலாம். இந்த 2013 ஆசிரியர்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கள், 2017 ஆசிரியர்களுக்கு ஃபேவர் பண்ணுங்கள், 2015 மாற்றுத்திறன் ஆசிரியர்கள் ஃபேவர் பண்ணுங்கள், அதன் பிறகு நியமன தேர்வு எழுதிய பிடிபிஆர்டிக்கு ஃபேவர் பண்ணுங்கள், நியமன தேர்வு எழுதின எஸ்ஜிடிக்கு ஃபேவர் பண்ணுங்கள், அப்புறம் முதுகலை பட்ட ஆசிரியர் ஃபேவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய சிபாரிசுகள் போயிருக்கலாம், கருத்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு பாருங்கள், பயங்கரமாக பக்கத்தில் சீஃப் செக்ரட்டரி சைடெலாம் இருக்கும் பொழுது எங்கள் சீஃப் செக்ரட்டரியில் ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு, தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் தான் நாங்கள் ஆசிரியர்களை நியமனம் பண்ணுவோம். எந்த ஒரு அரசியல் குறுக்கீடும் எந்த ஒரு அரசியல் சிபாரிசும் அப்படின்னு சொல்லிட்டு, அரசியல் குறுக்கீடுனா அரசியல் கட்சி தலைவர்கள் என்ன சொன்னாலும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் குறுக்கீடு அப்படின்னா ஆளுங்கட்சிக்காரங்க சொன்னால் கூட நாங்கள் இதை செய்ய மாட்டோம். என்னென்னா தகுதி திறமை. தகுதினா என்ன, நீங்கள் ஆசிரியருக்கு என்னென்ன தகுதிகள், இடைநிலை ஆசிரியராக டிடிஎடு, ஒரு யூஜி டிகிரி, அதன் பிறகு பேப்பர் 1 பாஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி அப்புறம் பிடிஎட், உங்களுக்கு தெரியும் கல்வி தகுதியெல்லாம், ஒரு தேர்வுக்கான கல்வி தகுதிகள் இருக்கணும். அந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க அதன் பிறகு தேர்வு எழுதி அதில் தங்களுடைய திறமையை காமிக்கணும். மாநில அளவில் திறமையை காமிச்சவங்க ஜென்ரல் டர்னில் போகிறாங்க. கம்யூனிட்டி வைஸ் திறமையை காமிச்சவங்க அந்த குறிப்பிட்ட பணித்துக்குள் வேலைக்கு போகிறாங்க. இதுக்கு மேலே நேரடியாக வேறு யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி நேரடியாக சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநர் உரையிலே சொல்லியிருந்தாங்க, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழியாக தேர்வுகள் அறிவிக்கப்படும். தேர்வு தான் ஆசிரியர் பணி நியமனத்திற்கு தீர்வு. உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள். அடுத்த பதிவு காத்துருங்க. இது ஆயுஷாவின் கைடன்ஸ்.